கறக்கிறது காம்பு அவ்வளவு சூப்பரா ரோஸ் காம்புல இருக்காங்க. அது இல்லாம கிராஸ் டைப் மாடுனால வெயிலுக்கு அருமையா தாங்கும். லைவா செக் பண்ணிக்கோங்க. 77,000 விலை. ரெண்டே பல்லு மாடு. இந்த கலருக்கு பாத்தீங்கன்னா 10 பேர் விரும்பி வாங்குவாங்க. தாராளமா தலைச்சனுக்கு இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா 15 லிட்டர் கறவை தாராளமா கறக்கும். 30 லிட்டர் கறந்த மாடு உண்மையாலுமே 25 லிட்டர் கறவை கேரண்டி தர. 25 கம்மி கறந்தா 100% ரீப்ளேஸ்மெண்ட். 2 நேரமும் 15 லிட்டர் கறவைக்கு குறை இல்லாம கறக்கூடிய கெப்பாசிட்டிங்க. நல்ல ரட்டிப்பு லாபம் உண்டுங்க. அது இல்லாம பெண் கன்று போட்டிருக்குங்க. எத்தனை ஈத்து மாடு அண்ணாச்சி? தலைச்சன் எத்தனை ஈத்துக்கு வச்சுக்கலாம் தலைச்சல்லாம்? ஒரு 6-7 ஈத்து 8 ஈத்து கூட வச்சுக்கலாம். கருப்பு தோல் அதிகமா இருக்கிறதுனால இந்த மாடு வெயிலுக்கு நன்றாக தாங்கும். தோட்டத்து வளர்ப்போருக்கு வாங்கிக்கலாம். 87,000 விலை. 20 லிட்டர் கறவை வரும். 18 லிட்டர் கறவை கேரண்டி உண்டு. அதுல 2 நேரம் 13 லிட்டர் கறந்தா போதும். இந்த கலர்ல நாட்டு கிராஸும் கிர்ரும் மிக்சிங் ஆன மாடு எங்கேயுமே கிடைக்காது. நல்ல திமிழ் அமைப்போட இருக்கனால சொந்தங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் உங்க சேலம் ஹரி. நம்ம பண்ணை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியப்பட்டினம் கூட்டாத்தப்பட்டி கிராமத்துல இருந்து வாரந்தோறும் விற்பனை பதிவு போட்டுட்டு வரோம். 15 லிட்டர் கறவை திறன்ல இருந்து 25 லிட்டர் கறவை திறன் வரைக்கும் நம்ம கிட்ட மாடுகள் இருக்கு. ஜெர்சி கிராஸ், ஹெச்எஃப் கிராஸ், கிர்ரு, ஷாகிவால் போன்ற அனைத்து பிரீடுகளும் நம்ம பண்ணையில வாரந்தோறும் 25 மாடுகள் எண்ணிக்கையில நம்ம இறக்கிட்டு வரோம். நம்ம பண்ணைக்கு வெள்ளிக்கிழமை காலையில நேரமா வந்தீங்கன்னா நல்ல நல்ல மாடுகளா எடுக்க முடியும். இன்னைக்கு வந்த கஸ்டமர் அவங்க ஏரியாவில ஒரு வருத்தளிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஊர்ல லிட்டர் பால் எவ்வளவுன்னு கேட்டேன். சொசைட்டில 40 ரூபா வாங்குறாங்க. எங்க தோட்டத்துல வந்து எடுத்துட்டு போறவங்க 25 ரூபாய்க்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எங்களால பாத்துக்க முடியல. இந்த காரணத்தினாலதான் எங்ககிட்ட 25 ரூபாய்க்கு பால் எடுத்துட்டு போறாங்கன்னு சொன்னாங்க. என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மாடு வளர்த்துறோம்ன்றதுனா நம்ம சும்மா வளர்த்தல. இதுக்கு 1 லட்சம் ரூபாய் முதல் போட்டு வாங்குறோம். ரெண்டாவது அது தவிடு தீவனம் செலவு பண்றோம். அப்ப ஒரு மாடு வந்து 40 ரூபாய்க்கு பால் ஊத்துறதே என்ன கேட்டா கம்மி ரேட்டுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா வருங்காலத்துல பாலுக்கான மதிப்பு ஏறி பால் லிட்டருக்கு 100 ரூபாய்க்கு சொன்னா கூட கிடைக்காத அளவுக்கு நம்ம வந்து வருங்காலத்துல தமிழ்நாட்டுல ரேட் வரதான் போகுது. வருங்காலத்துல இந்த தொழில் பண்றவங்க தான் கோடீஸ்வரரா இருக்க போறாங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 லிட்டர் பால் 40 ரூபாய்க்கு ஊத்தணும்னா 20 ரூபா ஒரு நாள் அந்த மாடு வளர்ப்புக்கு நம்ம கிட்ட தீவன செலவுகள் அனைத்து இருந்துச்சுன்னா அந்த மாடு வளர்த்துறதுக்கு 20 ரூபா செலவாகும். நம்ம கிட்ட தீவனம் இல்லாம இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு லிட்டருக்கு 25 ரூபா செலவாகும். பால்காரன் எடுத்துட்டு போறது 25 ரூபா. காலையில மைனராட்ட வருவாப்புல, பாலை கறப்பாப்புல, 1 லிட்டருக்கு 10 ரூபா சம்பாரிச்சுட்டு போயிடுவாரு. அப்ப 10 லிட்டர் பால் கறந்தா 100 ரூபா ஆச்சு. 100 லிட்டர் பால் கறந்தா 1000 ரூபா ஆச்சு. ஒரு விவசாயிக்கு அந்த 1000 ரூபாய் கிடைக்காது ஒரு நாளைக்கு. நம்மளா கறந்து நம்மளா சொசைட்டிக்கு ஊத்த முடியும், வீட்டு பாலுக்கு ஊத்த முடியும். துணிச்சல் இருந்தா மட்டும் நீங்க தாராளமா மாட்டு தொழில் பண்ணலாம். நம்ம கிட்டே மாடு இருக்கணும் ஆசைக்கு அப்படின்ற தொழில் பண்றது நம்ம என்ன பொறுத்தவரைக்கும் நஷ்டம் தான் நான் சொல்லுவேன். நீங்க கணக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி வந்து 20 ரூபா விற்கிறாங்க. அது ரயில்வே ஸ்டேஷனு தியேட்டர் போனா 50 ரூபா 100 ரூபான்னு கூட விற்கிறாங்க. ஆனா 1 லிட்டர் பால் வந்து 25 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. தமிழக அரசு 40 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதே ரொம்ப கம்மி தான். நல்ல நல்ல மாடுகளை நம்ம பண்ணையில கேரண்டியோட 4 காம்பு கேரண்டி, தண்ணி தீனி கேரண்டி, மாட்டுக்கு உடம்புல எந்த நோவு நொடி இல்லைங்கிற கேரண்டி, மூலத்துக்கு கேரண்டி கொடுத்து தமிழ்நாட்டிலே நம்ம பண்ணையில மட்டும்தான் வேலை சொல்லி இத்தனை கேரண்டியோட மாடுகள் விற்பனை பண்றோம். 10 பேர் வீடியோ பாருங்க, 10 பேர் கட்டுத்தறிக்கு போங்க, ரேட்டை செக் பண்ணுங்க, என்னென்ன கேரண்டி தராங்க செக் பண்ணிட்டு 11வது என் இடத்துக்கு வாங்க. 10 பேரோட இடத்தோட என் இடத்துலதான் ரேட்டு கரெக்டா இருக்கும். நேரடியா வாங்க. HF கிராஸ் மாடு 2 நேரமும் 15 லிட்டர் கறக்குது. கறவை கண்பட நான் கறந்துட்டு இருக்கேன். ஹரி சொல்றது நம்பிக்கை இல்லாத போது காலையில சாயந்தரம் ஒரு நாளுக்கு 2 நாள் 2 வேலை பாலுக்கு 4 வேலை பால் கறந்து பார்த்து ஓட்டிக்கோங்க. 2 நேரமும் 100% 15 லிட்டர் கறக்குறாங்க. காலக்கண்ணு கண்ணீனி 10 நாள் ஆகுது. கடைப்பல் முளைப்பு 3ஆம் நீத்து சுழி சுத்தமான மாடு, நல்ல குவாலிட்டியான மாடு. கறக்கிறது காம்பு அவ்வளவு சூப்பரா ரோஸ் காம்புல இருக்காங்க. அது இல்லாம கிராஸ் டைப் மாடுனால வெயிலுக்கு அருமையா தாங்கும். லைவா செக் பண்ணிக்கோங்க. 77,000 விலை. 2 நேரம் 15 லிட்டர் கறக்குறது. கண்ணு முன்னாடி பார்த்து எடுத்துட்டு போங்க. காளை கன்று மாடு தெளிவான மாடு, கிராஸ் பிரீட் மாடுனால வெயிலுக்கு பயந்துக்கு தேவையில்ல. கண்ணு இதுதான் நல்ல கால கண்ணுங்க. கண்ணு போட்டு 10 நாள் ஆகுதுங்க. கறவையும் நல்லா வருதுங்க, பயந்துக்கு தேவையில்ல. காலையில 8 சாயங்காலம் 7. ஆமா, தாராளமா கறவை வருது. லைவா செக் பண்ணிக்கோங்க. ஜெர்சியில ஒரு நீர் யானை சைஸ்ல நல்ல பெரிய மாடு இது. 2 நேரமும் 20 லிட்டர் கறப்பாங்க. ஃபேட்டர்ஸ்ன கிங்னு சொல்லலாம். சுழி சுத்தம், கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். செம்புத்து காரி, எந்த குறையும் இல்ல. நல்ல ரட்ட முதுகுல ஒரு நீர் யானை மாதிரிங்க. இன்னும் 15 நாள் டெலிவரி டைம் இருக்கு. இங்க பாருங்க, மடி எந்த அளவுக்கு சுருக்கம் இருக்குது பாருங்க. இல்ல ஃபுல் சுருக்கம் இருக்கு மாடுங்க. குணத்துக்கு தங்க. இங்க பாருங்க, கைத்த மேல போட்டு கை வச்சுக்கிறதா அமைதியா இருக்கு. கறக்க பிடிக்க அவ்வளவு சாது. நல்ல சூப்பரான மாடு. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் கறவைக்கு பயந்துக்கு தேவையில்ல, கிளைமேட் அடாப்ஷன் பயந்துக்கு தேவையில்ல. தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துக்கு வேணாலும் எடுத்துட்டு போங்க. சும்மா அப்படி பேர் சொல்ற அளவுக்கு நம்மள இருக்கும் அந்த மாடு. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 93,000 கேட்கிறோம். நேரடியா வாங்க, அனுசரிச்சு பண்ணிக்கலாம். நல்ல பெரிய மாடுங்க. 20 லிட்டர் 100% கேரண்டி உண்டு. பெரிய மாடு. நல்ல வீடியோல பெரிய மாடு எப்பயும் சிம்பிளா கூட தெரியலாங்க. நேரடியா வந்து பார்த்தாதான் அந்த மாட்டோட குவாலிட்டி என்னங்கிறது தெரியுங்க. பல் தலையிட்டு HF கிராஸ் டைப்பான மாடு. 2 நேரம் 20
லிட்டர் கரை வரும், 18 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்தே கொடுக்குறேன். தெளிவான மாடு, நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல நைஸ் சோல் மாடு, சுழி சுத்தமான மாடு, 100% HF மாடு, கறவைக்கு ஏமாத்தாது. நல்ல ஆல் பிளாக் டைப்புங்கிறதுனால நல்ல கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை 87,000 வரும். 6 பல் தெளிவான மாடு, ஸ்டோ குவாலிட்டி மாடு, பெரிய மாடுலாம் சின்ன மாடுலாம் மீடியம் சைஸ் மாடு, கிராஸ் டைப்புங்கறனால வெயிலுக்கு பயந்துக்கு தேவையில்ல. அதெல்லாம் கருப்பு தோல் அதிகமா இருக்கிறதுனால இந்த மாடு வெயிலுக்கு நன்றாக தாங்கும். தோட்டத்து வளர்ப்போருக்கு வாங்கிக்கலாம். 87,000 விலை, 20 லிட்டர் கரை வரும், 18 லிட்டர் கறவை கேரண்டி உண்டு. மடி இனிமேதான் வைக்குமா அண்ணாஜி? ஆமா, முன்ன 20 நாள் டைம் இருக்கு, டெலிவரி டைம். நல்ல மடி எடுத்த கண்ணு போடுவாங்க, தாராளமா வாங்கிக்கலாம். ஜெர்சியில நாட்டு கிராஸ் அண்ட் கிர்ரு மிக்சிங்கு ரொம்பவே ரேர் கலரு, எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க இந்த கலர்ல. சுழி சுத்தமான மாடு, பல் கடைப்பல் முளைப்பு, 2 நேரமும் 15 லிட்டர் கறக்கும்னு சொன்னாங்க. நம்ம அவ்வளவு சொல்ல போறதுல 2 நேரம் 13 லிட்டர் கறந்தா போதும். இந்த கலர்ல நாட்டு கிராஸும் கிர்ரும் மிக்சிங் ஆன மாடு எங்கேயுமே கிடைக்காது. நல்ல திமிழ் அமைப்போட இருக்கனால ஃபேட்டஸ் என்எஃப்க்கு பயந்துக்கு தேவையில்ல. தெளிவான மாடு, நல்ல குவாலிட்டியான மாடு, ஷோ குவாலிட்டியான மாடு. மாட்டை ஓட்டி காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு அப்படி நல்ல கெத்தா நடக்குதுன்ட்டு. நல்ல திமிழ் அமைப்போட இருக்கிறதுனால ஃபேட்டஸ் என்எஃப் சூப்பரா இருக்கும். ஆனாச்சு டிகிரி தாராளமா 5% எபோ தாங்க வரும். A2 மில்க் 7% மில்க், இதுவும் நிகரான A2 மில்க்கு சமமானதுனால ஃபேட் தாராளமா இருக்கும். குணம் எப்படி இருக்கு? குணத்துக்கு பாருங்க, குழந்தைதா, பச்சை குழந்தை, 1 எட்டு இடையில வராது. தெளிவான மாடு, நல்ல குவாலிட்டியான மாடு. சாஃப்ட் காம்பு தானா? காம்பு ரொம்ப சாஃப்டா தான் வச்சிருக்கோம். இந்த மாடு நான் கேட்கக்கூடிய விற்பனை விலை 77,000 மட்டும் தாங்க. நல்ல குவாலிட்டியான மாடு, ரெட்டை முதுகு மாடு, தெளிவான மாடு. வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். அண்ணாச்சி இது வந்து பல்லே போடாது கிடையாது. பொதுவா கன்று வீடியோ போடுங்க, கன்று வீடியோ போடுங்கன்னு மக்கள் கேக்குறாங்க. இது ஆக்சுவலா ஒரு கண்ணுக்குட்டி தான், பல்லே போடல. 8 மாதம் சென உறுதி செஞ்சாச்சு. இந்த மாடு நீங்க மார்க்கெட்ல எங்க போய் வாங்கினாலும் மினிமம் 1 லட்சம் போடணும். 90,000 இருக்கட்டுமே, 90,000 போட்டாதானே மார்க்கெட்ல கிடைக்கும். அது கம்மி கிடைக்காது. உங்க ஆசைக்கு 85 கூட போடணும், அது கம்மி எங்க போனாலும் கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு 90,000 95,000 கம்மி இந்த மார்க்கெட்லயுமே வாங்க முடியாது. 8 மாதம் நிற மாத சென, இன்னும் 1 மாசம் இதுக்கான வளர்ப்பு இருக்குது. இந்த மாட்டுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட் எங்க நீ தமிழ்நாட்டுல எங்க வேணாலும் போய்க்கோங்க, கிடைக்கவே கிடையாது. கண்ணுக்குட்டி வாங்கினா நான் சொல்ற ரேட் போடணும். தாராளமா 70,000 கொடுங்க, குடிச்சிட்டு போங்க. தெளிவான மாடு, குவாலிட்டியான மாடு, சுழி சுத்தமான மாடு. இதோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இன்னும் பல்லே போடல. இப்பயே இவ்வளவு பெருசு இருக்குன்னா இன்னும் பல்லுப்பட இந்த மாடு என்ன சைஸ் ஆகும்னு நினைச்சு பாருங்க. அந்த அளவுக்கு தெளிவான மாடு. சிந்தியில கிராஸ் டைப் இதோட வர்க்கம். ஜெர்சி பிரீட்ல சிந்தி மிக்சிங்கு. பல்லு போடாம இத்த சோட்டு இருக்குது இந்த கண்ணுக்குட்டினா, அடுத்த கண்ணுக்கு இந்த மாடு எவ்வளவு பெருசாகும்னு நினைச்சு பாருங்க. இரட்டிப்பு லாபம் சம்பாதிச்சிடலாம். இந்த மாடு நான் இன்னைக்கு கொடுக்குறேன். இன்னும் 25 நாள் யாராவது வளர்த்தி என்கிட்டயே கொடுங்க, 70,000 கொடுக்குறேன். உங்ககிட்ட 85,000 நான் வாங்கிக்கிறேன். 100% கேரண்டியா சொல்றேன். அந்த அளவுக்கு குவாலிட்டியான மாடு. வேணுங்கிறவங்க தாராளமா இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளவு கறக்கும் அண்ணாச்சி? கறவை பொறுத்தவரைக்கும் தலைச்சலும் கேரண்டி கிடையாது. ஆனா ஒரு குத்து மதிப்பா இந்த அளவுக்கு பெருங்கூட்டுல இந்த அளவுக்கு குவாலிட்டியில இருக்கனால கண்டிப்பா ஒரு 5 லிட்டர் அது கறக்கும் இந்த கண்ணுக்கு. ஜெர்சியும் சிவாஜி HF கலரும் மிக்சிங் ஆன மாடு, 2 பல் தலையீத்து மாடு, ஷோ குவாலிட்டி மாடு. மாட்டை பார்த்தாலே தெரியும், தலையில இருந்து உடம்பு வரைக்கும் ஒரே சைஸ்ல இருப்பாங்க. 2 பல்லு மாடு. இந்த கலருக்கு பாத்தீங்கன்னா 10 பேர் விரும்பி வாங்குவாங்க. தாராளமா தலைச்சனுக்கு இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா 15 லிட்டர் கறவை தாராளமா கறக்கும். ஏன்னா கறக்கக்கூடிய ஜாதி வர்க்கம் இது. தெளிவான மாடு, நல்ல நைஸ் தோல் மாடு, தலையீத்து மாடு. தாராளமா வாங்கினா 10 கண்ணுக்கு வச்சுக்கலாம் லாபம். எண்ணெய் வந்து இப்படி எண்ணெய் விட்டா அப்படி எண்ணெய் வலிக்கு போகணும், அதான் எண்ணெய் விட்டா எண்ணெய் வலிக்குதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு மாடு வந்து நைஸ் தோல்ல, கெப்பாசிட்டியில நல்ல ஒரு பிரீட் மாடு, தெளிவான மாடுங்க. தலைச்சனா பொதுவா உதைக்கும் ஓடும். ஆனா இது பாருங்க எவ்வளவு குணமனமா இருக்குது, நல்ல குணமனம், பெருங்கூட்டு மாடு. இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 90,000 மட்டுமே. நீங்க எங்க வேணாலும் போய் செக் பண்ணுங்க. இத சிவாஜி HFன்னு சொல்லி 20 லிட்டர் இப்பயே கறக்குன்னு சொல்லி கூட வித்துருவாங்க. ஆனா நான் சொல்றது என்னன்னா, அந்த சிவாஜி HF நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, அந்த கலர் ஜெர்சியில 2 பல்லுதான், இள மாடு. வாங்கினா தாராளமா 10 கண்ணுக்கு ஸ்டேபிளா நிக்கும். எனக்கு வேணும் நம்ம இடத்துக்கு வந்து ஸ்டேபிளா அடாப்ட் ஆகி நிக்கணுங்கிறவங்க தாராளமா குவாலிட்டியான கெடேரிகளை செலக்ட் பண்ணலாம். இன்னைக்கு வாங்கி நாளைக்கு அழியிற பொருள் இல்ல. 90,000 தான் இதுக்கான விற்பனை விலை. கூப்பிடுங்க, பெஸ்டா பண்ணிக்கலாம். ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, ஆல் பிளாக் டைப், சுழி சுத்தமான மாடு, 2 நேரம் 15 லிட்டர் கறப்பாங்க. மாடு நல்ல நைஸ் தோல் மாடு, நல்ல இலகன தோலோடு இருக்கனால நல்ல கறவை நல்லா இருக்கும். மாடு நல்ல ரெட்டை முதுகுல அழுத்தமான மாடு, பெருங்கூட்டு மாடு இல்ல. மாட்டை பொறுத்தவரைக்கும் கறவைக்கு பஞ்சம் இல்ல, குணமனத்துக்கு பஞ்சம் இல்ல, கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கு. இந்த மாட்டு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 63,000 மட்டும்தான். 15 லிட்டர் கறவை கேரண்டி. நல்ல காம்புல, நல்ல பெருங்காம்பு, நல்ல குவாலிட்டியான மாடு. நல்ல கறக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்கும் கருங்காம்புனால. ஜெர்சியில அருமையான கிராஸ் டைப் மாடு, 6 பல் 2ஆம் நீத்து மாடு, அழகிய கிடேரி கண்ணு. வியாழக்கிழமை சாயந்தரம் ஈண்டுச்சுங்க. சுழி சுத்தமான மாடு, சுழி சுத்தமான கன்று. 2 நேரமும் 15 லிட்டர் கறவைக்கு குறை இல்லாம கறக்கூடிய கெப்பாசிட்டிங்க. மாடை பொறுத்தவரைக்கும் தண்ணி தீவனத்துக்கு குணமனத்துல அவ்வளோ அற்புதங்க. சுழியில் தவறு எதுவும் இல்லாதனால நல்ல ரட்டிப்பு லாபம் உண்டுங்க. அது எல்லாமே பெண் கன்று போட்டிருக்குங்க. மாட்டை பாருங்க எந்த அளவுக்கு
அளவுக்கு வளர்ப்புல அப்படி எண்ணெய் விட்டா வடிகிற குவாலிட்டி ஷோ குவாலிட்டியில மாடு நல்லா வளர்த்திருக்காங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல 4 காம்புக்கு 1/2 அடிக்கு இடைவெளிங்க, நல்லா கறக்கிறதுக்கு அவ்வளவு சாஃப்டான காம்புங்க. இந்த மாடு பொறுத்த வரைக்கும் தாராளமா யார் வேணாலும் வாங்கலாங்க. ஏன் சொல்றேன்னா இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் கிளைமேட் அடாப்ஷன் அவ்வளவு பக்காவா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா ஒரு கிளைமேட்டும் தாங்கும், எங்க போனாலும் மாடு பொழைச்சுக்குங்க. ஃபேட்டஸ் டாப் குவாலிட்டியில இருக்கும், சுழி சுத்தமான மாடு. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 78,000 மட்டும்தாங்க. ஒரு ஹெச்எஃப் கிராஸ் டைப்ல ஒரு 6 பல்ல பிரம்மாண்டமான மடி செட்ல தேடிட்டு இருக்கவங்க தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணலாம். 2 நேரமும் காலையில 10 சாயந்தரம் 10 கறப்பாங்க. தண்ணி திரிக்கு அற்புதமா இருக்கும், சுழி சுத்தமா இருக்கும். 2 நேரம் கறவை 20 லிட்டர் கறக்கூடிய கெப்பாசிட்டி. இந்த மடி செட்டுக்கு 25 கூட சொல்லாங்க. நம்ம கறக்கிற கறவை என்ன போல சொல்லி பண்ணுங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். இப்ப மதிய வெயில் 12:12 வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ரவை கூட இலைக்கல தெளிவா இருக்குது. இந்த மாடு வேணுங்கிறவங்க தாராளமா ஸ்கிரீனில் தெரிய நம்பர் கூப்பிடுங்க. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை 1,05,000 வரும். நல்ல பெருங்கூட்டு மாடு, ரெட்டை முதுகு மாடுங்க. மாட்டை பார்த்தாலே தெரியும் நல்ல பெருங்கூட்டு மாடு, நல்ல கிளிக்கொம்பு டைப்பு, நல்ல முகலட்சணம், சுழி சுத்தம், எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்க குணமனத்துக்கும் பிரச்சனை இல்லை. நல்ல தெளிவான மாடு, எந்த பக்கம் வேணாலும் கை வச்சு பார்த்துக்கலாம். கண்ணு போடல, நிறமாத சென மாடு. இது பால் மடி கட்டிலாம் காமிக்கல, நிறமாத சென மாடு. இன்னும் ஒரு நாள் 2 நாளுக்குள்ள கண்ணு போட்டுரும். கண்ணு போட்டா நல்ல கறவை வரும். 1,05,000 விலை சொல்றோம். 2ஆம் ஈத்து 6 பல்லு, நல்ல குவாலிட்டியான மாடு. இதுவும் நொக்ரா டைப்புங்க. நல்ல சுழி சுத்தமான மாடு. கறவை 2 நேரமும் 23 லிட்டர் கறந்த மாடுங்க. நல்ல கிளி கொம்பு, நல்ல முகலட்சணமான மாடு. கறவைக்கு பயந்துக்கு தேவை, தண்ணி தீனிக்கு பயந்துக்கு தேவை. நல்ல குவாலிட்டி, நல்ல நைஸ் தோலுங்க, மெழுகுன தோல். ஒரு தோட்டத்து முறையில இருந்து வளர்த்தனவங்க கிட்ட இருந்து வாங்கின மாடு தாங்க. ஃபார்ம் டைப் போறவங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை 1,12,000 வருங்க. நல்ல ஒரு 5 அடி உயரங்க, நல்ல கால் ஊக்கம், நல்ல குதிரையாட்டம் போகுங்க. ஷெட்டில் வளர்த்துறவங்க தாராளமா வளர்த்தலாம், தோட்டத்தில் வளர்த்துறவங்க வளர்த்தலாம். குணத்துக்கு பாருங்க நல்ல பச்சை குழந்தையாட்டு குணம், பண்ணைக்கு அருமையா இருக்கும். நல்ல ரெட்டை முதுகு மாடு, கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கு, சுழி சுத்தமா இருக்கு. 6 பல் 2ஆம் ஈத்துக்கு சனையா இருக்காங்க. 23 லிட்டர் 100% கேரண்டி. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை பாத்தீங்கன்னா 1,12,000 வரும். வேணுங்கிறவங்க நேரடியா வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க, அனுசரிப்பு உண்டு. என் இடத்துக்கு ஒரு 15 நாள் கழிச்சுதான் கண்ணு போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணலாம். 2 நேரம் 15 லிட்டர் கறவைக்கு கேரண்டிங்க. 3ஆம் ஈத்து மாடு, சுழி சுத்தமான மாடு. 2 நேரமும் கறவை 100க்கு 200% 15 லிட்டர் கறப்பாங்க. மாட்டுக்கான விற்பனை விலை பாத்தீங்கன்னா 70,000 வருங்க. மாடு நல்ல நைஸ் தோலுங்க, ஷைனிங், இலகன தோல். கெட்டி தோல் மாடு என்னைக்கு பால் கறக்காதுங்க. இலகன தோல் மாடு தான் என்னைக்கு பால் கறக்கும். ஃபெயிலியர் ஆகாத மாடுங்க, நல்ல சக்சஸ் ஆன மாடு. நல்ல மடி, நல்ல உடம்பு ஷைனிங், நல்ல குணமுடம், நல்ல காம்பு வரிசை, நல்ல பால் தர பாருங்க எப்படி பைப்பாட்டம். நல்ல மெயின்டெனன்ஸ் பக்காவா இருந்தா 1-2 லிட்டர் சேர்ந்து கூட எடுத்துடலாங்க. நாம சொல்ற வேலை 15 லிட்டர் கறவைக்கு 70,000 சொல்றோம். ஜெர்சியில கிராஸ் டைப் பண்ணாச்சு, ஜெர்சி கிராஸ் தான். வெயிலுக்குலாம் பட்டை கிளப்பும். இப்ப இருக்க கிளைமேட்டுக்கு ஏத்த மாடுகளா தான் நம்ம பண்ணையில இறக்கிருக்கோம், சூப்பரா தாங்கும். நல்ல ஜெர்சியில கிராஸ் டைப், நாட்டு கிராஸ் மிக்சிங். 2 நேரமும் 15 லிட்டர் கறவைக்கு கேரண்டிங்க. கண்ணு இன்னைக்கு தான் ஈனி இருக்காங்க, கால கண்ணுங்க. மாடு மொத்தத்துல சுழி சுத்தமான மாடு, கடைப்பல் முளைப்பு, 3ஆம் ஈத்து மாடுங்க. மாட்டுக்கான விற்பனை விலை 62,000 மட்டும்தாங்க. வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க, பெஸ்ட் ரேட்டுக்கு பண்ணி கொடுத்துடலாம். மாடு நல்ல குவாலிட்டியான மாடுங்க, பிஸ்கட் கலர் மாடு. இந்த குவாலிட்டியில இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்க போனாலுமே கிடைக்காதுங்க. 100% நான் சொல்றேன். மாட்டை ஓட்டி கட்டுறேன் பாருங்க, எந்த அளவுக்கு ஒட்டல் தோரணையில் நல்ல பெருங்குட்டு மாடுங்க. நல்ல கறக்கக்கூடிய குவாலிட்டி. இங்க பாருங்க, மாட்டை ஓட்டுறேன் பாருங்க. நல்ல ரட்ட முதுகுல எவ்வளவு பெரிய மாடு, சின்ன மாடு கிடையாது. நல்ல ஒட்டல் தோரணை, நல்ல ரட்ட முதுகு, நல்ல பாவனையில இருக்குது. வேணுங்கிறவங்க தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணுங்க, எடுத்துக்கலாம் உடனடியா. ஜெர்சியில ஒரு நல்ல கிராஸ் டைப்ல ஃபேட்டஸ் டாப் குவாலிட்டியில வரணும், கறவையே எனக்கு 20 லிட்டர் வரணுங்கிறவங்க தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணலாங்க. நல்ல நெய் கட்டான மாடு, ரெட்டை முதுகு மாடு, ரெட்டவரி மடி அமைப்புல, சுழி சுத்தத்துல, அதுவும் 6 பல் 2ஆம் ஈத்துக்கு இந்த அளவு ஷோ குவாலிட்டியில மாடு எங்கேயுமே கிடைக்காதுங்க. நல்ல செம்புத்து காரிங்க. 2 நேரமும் நல்ல கறவை, நேரம் 10 கறப்பாங்க. சுழி சுத்தமான மாடு, கேரண்டியே சொல்றேங்க. மாடு நல்ல குணமனம், அதே மாதிரி உதைக்கிறது முட்டுறது இந்த வேலை எதுவுமே செய்யாதுங்க. நல்ல சாமியாட்டு நிக்கும். கிராஸ் மாடு உதைக்குதுன்னு கூட சொல்லுவாங்க. கயித்து கூட கீழே போட்டு மடியில கை வச்சு காட்டுறேன். இங்க பாருங்க, கயித்து கீழே போட்டேன். மாடு எந்த அளவுக்கு குணமா நிக்குது பாருங்க. நல்ல குவாலிட்டியான மாடு, தெளிவான மாடு. 2 நேரம் 20 லிட்டர் கறக்கூடிய இந்த மாடு நான் கேட்கக்கூடிய விற்பனை விலை பாத்தீங்கன்னா 92,000 வருங்க. நேரடியா வாங்க, பெஸ்ட். நல்ல தெளிவான மாடு, எல்லா ஒரு கிளைமேட்டும் தாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ஒரு கிளைமேட்டும் தாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையிலே இன்னைக்கு பிரம்மாண்டமான மாடு, நல்ல பெரிய மாடு. இங்க பாருங்க, என் உயரத்துக்கு இருக்கிறாங்க. 6 அடி உயரம் அந்த மாடு. வீடியோல பார்க்க எப்படி தெரியுதோ தெரியல. நல்ல பெருங்குட்டு மாடு, கடைப்பல் முளைப்பு, சுழி சுத்தமான மாடு. 2 நேரமும் 30 லிட்டர் கறவைக்கு கேரண்டியா வரும். 25 லிட்டர் கறவைக்கு தப்பு இல்லாம வரும். 25 லிட்டர் கறவைக்கு இந்த மாடு கம்மி குறைஞ்சிட்டா 100% ரீப்ளேஸ்மெண்ட் உண்டு, பயந்துக்கவே தேவையில்ல. நல்ல குணமுனம், நல்ல காம்பு இடைவெளி, நல்ல தெளிவான மாடு. இங்க பாருங்க, மாடு எந்த அளவுக்கு காம்பு குணத்துல இருக்குது பாருங்க. நல்ல தெளிவான மாடு, நல்ல ரட்டவரி மாடு. இங்க பாருங்க, பால் தர பாருங்க. ஒரு 3 இன்ச்சு பைப்புக்கு மீறி போக மாட்டேது. 10 சோட்டு பால் தரக்குது. மிஷினுக்காகவும் கை கறவைக்காகவும். இங்க பாருங்க, முதுகு ரட்ட முதுகுல
நல்ல லென்த் ஹைட்டு. இந்த மாடு வந்து நல்லா பராமரிக்க தெரிஞ்சவங்க தாராளமா எடுத்துட்டு போனா நல்ல பயன்பெறலாம். நல்ல பெருங்கூட்டு மாடு, சின்ன மாடு இல்ல. மாட்டை பாத்தீங்கன்னாவே தெரியும். இங்க பாருங்க, பெரிய மாடு, 6 அடி உயரம் இருக்குது இந்த மாடு. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நொக்ரா பிரீடு, 2ஆம் ஈத்து, கடைப்பல் முளைப்பு, ஹச்எஃப்ல கிராஸ் டைப். நொக்ரா பிரீட்னா பியூர் ஒயிட் பெல்ட்ல வரும். கிராஸ் டைப்புனால அங்கங்க கொஞ்சம் பிளாக் இருக்குது. கறவை 100% சொன்ன மாதிரி கறக்கும். தெளிவான மாடு. இங்க பாருங்க, மடி தோல் லூஸ் கட்டுற மாதிரிங்க. இங்க பாருங்க, மடி ஃபுல்லா வரும். நல்ல முட்டிக்கு மேல கரெக்டா மடி எடுத்திருக்காங்க. அப்படியே சதுர பைக்கெட்ல ரட்டவரி மடியில நல்லா பொழந்துக்கிட்டு பெரிய மாடு. நல்ல கூலிங்கான ஏரியால இருக்கவங்க தாராளமா இந்த மாடு சூஸ் பண்ணலாம். வெயிலான ஏரியாவில் இருக்கவங்க சூஸ் பண்ணலாம். ஆனா அதுக்கான பராமரிப்பு கண்டிப்பா டெய்லி ஒரு 2 டைம் குளிப்பாட்டணும், நெவல்ல கட்டணும், ஃபேன் போடணும், ஏகப்பட்ட பராமரிப்பு இருக்கு. இந்த மாட்டுக்கு நான் கேட்கக்கூடிய விற்பனை விலை 1,22,000 மட்டும்தான். 30 லிட்டர் கறந்த மாடு. உண்மையாலுமே 25 லிட்டர் கறவை கேரண்டி தர. 25 கம்மி கறந்தா 100% ரீப்ளேஸ்மெண்ட். பக்காவான குவாலிட்டியில நம்ம பண்ணையில ஆல் பிளாக் ஹச்எஃப் டைப்ல 2 பல் மாடு கொண்டு வந்திருக்கோங்க. இந்த மாடு கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். அடிக்கு ஒரு காம்பு, ரட்டவரி மடி அமைப்புல, சுழி சுத்தத்துல பல்லு 2ல இருக்குதுங்க. தாராளமா இந்த மாடு யார் வேணாலும் வாங்கிக்கலாம். 10 கண்ணுக்கு மாடாகுங்க. இந்த கண்ணுக்கே 15 லிட்டர் மேலதான் கறக்கும். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை 92,000 மட்டும்தாங்க. சேலம் தாலுக்கா, சேலம் மாவட்டம், பனமரத்துப்பட்டி வழி கூட்டாறு. ஒரு மாடு வாங்கணும்னு வந்தோம். வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம். இது எத்தனை ஈத்து மாடு அண்ணாச்சி? தலைச்சன். ஏன் தலைச்சன் வாங்குறீங்க? தலைச்சன்ல நமக்கு அது போட்டா லைஃப் இருக்கும், நம்ம நாளைக்கு வரும் அப்படிங்க. எத்தனை ஈத்துக்கு வச்சுக்கலாம் தலைச்சன்லாம்? ஒரு 6, 7 ஈத்து, 8 ஈத்து கூட வச்சுக்கலாம். கொம்பு இல்லாத மாடு தான் வாங்கணும்னு வந்தீங்களோ? அப்படி ஒண்ணும் இல்லையே, எது பிடிக்குதோ அது வாங்கலாம். இந்த மாட்டுக்கு கொம்பு இல்லையா? இதுல என்ன ஸ்பெஷல்? கொம்பு இல்லைன்னா எதுவும் பாக்குற லட்சணமா இருக்கும். மாட்டுக்கு எந்த தப்பும் வராது, நல்லா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறைய சந்தைகள் இருக்கு. சந்தைகள்லாம் போகாம சந்தைக்கு போனா ஏதோ ஒரு இது வாய்ப்பு இருந்தா நாங்க போகல. நம்பிக்கை அங்க இல்ல, கரெக்டான நம்பிக்கை வரல சந்தைக்கு. இங்கேதான் நிறைய வியாபாரிகள் இருக்காங்களா? சேலத்துல ஏகப்பட்ட வியாபாரிகள் இருக்காங்களா இப்ப இல்லையா? அவரை விட்டுட்டு இவரை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? என்ன இங்க ஸ்பெஷல்? பரவாயில்லன்னு சொன்னாங்க, அதனால. மக்கள் நல்ல அபிப்பிராயம் சொன்னாங்க. ஆமா. இது எப்படி வளர்க்க போறீங்க? வெயில்ல போட்டு வளர்க்க போறீங்களா இல்லன்னா இது அப்படியே மினிமா அப்படியே காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான். வெயிலுக்கு எப்படி இருக்கும்? ஓரளவு தாங்குமா? வெயில் எந்த மாடுமே வெயில்ல கொஞ்ச நேரம், நிழல்ல கொஞ்ச நேரம் மாத்தி தான் இருக்கணும். ஃபுல் வெயில் தாங்கிக்கிட்டாங்க ஆமா. இப்ப உள்ள மாடுகள். வயசு கம்மி, அதனால வாங்கினா கொஞ்ச நாளுக்கு வரும், நம்மளுக்கு லைஃப் வரும் அப்படிங்கிற மாதிரி. இளம் மாடு தலைச்சான். எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? ஒரு 4 மாடு, அதுல கண்ணுக்குட்டி ஒரு 2, 6 இருக்குது. மாடு வளர்ப்புல லாபம் இருக்குதா இப்ப உள்ள காலத்துக்கு? ஒரு அளவுக்கு தான் லாபம், பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா தவிடு தீவனம் எல்லாம் விலை அதிகம், அதனால ஒரு அளவுக்கு தான். இந்த மாடு என்ன யூஸுக்காக வாங்கிட்டு போறீங்க? சொந்த யூஸுக்கு தாங்க, வீட்டு செலவு. வீட்டு பாலுக்கா? வீட்டு பாலுக்கு தான். பால்காரருக்கு ஊத்துனா நஷ்டம்ல? நஷ்டம் தான். அப்புறம் ஆள் இல்லாததுக்கு என்ன பண்றது? சொசைட்டில ஊத்துனா ஒரு 40 ரூபாய்க்கு மேல கிடைக்கும்ல? கொண்டு வர பால்காரன்னா அவனே வந்து கறந்துட்டு போயிடலாம். அவங்க கறக்கும் பட்சத்துல கம்ப்ளைண்ட் எல்லாம் இல்லையா? நல்ல காம்பு கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட் அது நம்ம சொல்லிக்க வேண்டியதான். அப்பப்ப இப்படி கறக்கணும், இவ்வளவு சுத்தமா பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும். அவங்க வந்து எடுக்கும்போது ரொம்ப குறைச்சி தானே எடுப்பாங்க. அவங்க அந்த பாலை எவ்வளவு கொண்டு விற்பாங்க? கொடுக்குது அவங்களாம் 50 ரூபாய்க்கு விற்பாங்க. நம்மகிட்ட எடுக்க 35. 25. பால்காரன் 25 தான் கொடுப்பான். அண்ணாச்சி 1 லிட்டர் தண்ணி 25 ரூபால? ஆமா, அதே ரேட். 1 லிட்டர் பால் 25 ரூபான்னு சொல்றீங்க? அவ்வளவுதான், பால்காரன் அவ்வளவுதான் கொடுப்பான். பாக்கெட் பால் 1 லிட்டர் பால் 40 ரூபா 50 ரூபா. ஆமா. கடையில வாங்கினா 1 லிட்டர் பாக்கெட் பால் சத்து இல்லாத பால், எல்லா சத்தையும் எடுத்துருந்தாங்க. எடுத்துட்டு கொடுக்க பாலே 50 ரூபா விற்கிறாங்க. நீங்க நல்ல சத்துள்ள பாலை 25 ரூபா தான் கொடுக்குறீங்க. ஆமா, அவ்வளவுதான் கொடுப்பான். இப்ப மாடு வளர்ப்பு நஷ்டத்துல எல்லாம் போகும் இல்லையா? கண்டிப்பா. 40 ரூபாய்க்கு தான் ஏதாவது லிட்டருக்கு 10 ரூபா கிடைக்கும். நம்ம சொந்த வேலை செஞ்சோம்னா அந்த 10 ரூபாய் சேர்த்து வரும். நம்ம கறந்து சொசைட்டில கொடுக்கணும், கொடுத்தா லாபம். இல்ல வெளியே இருந்து நீங்க 1 லிட்டர் பால் உங்க வீட்டுக்கு வாங்குதுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு விற்கிறாங்க? அது 40 ரூபா. இப்ப 25 ரூபாய் தான் நீங்க 1 லிட்டர் பால் கொடுத்துருக்கீங்க. ஏன் அதுக்கு மேல இன்னும் கொடுக்க வாய்ப்புகள் இல்லையா? எந்த பால்காரனும் அதுக்கு மேல இல்ல, கொடுக்கல. 25 ரூபாய்க்கு எங்க அவங்க 50 ரூபாய்க்கு வித்துருவாங்க. அவங்களுக்கு தான் லாபம். ஆமா. வளர்க்கிறவங்களுக்கு இல்லை, விவசாயிக்கு லாபம் இல்லை. எந்த பொருளுமே விவசாய உற்பத்தி பண்றவங்களுக்கு கம்மி தான், விவசாயிக்கு இருக்கிற தரகர்களுக்கு தான் லாபம். ஜெர்சி பிளஸ் கிர் மிக்சிங்கு, சுழி சுத்தம், குணத்துக்கு பச்சை குழந்தை. இந்த மாடு என்னடா உதைக்குமா முட்டுமோன்னு பயந்துக்குதுன்னா, குணத்துல பச்சை குழந்தை, தண்ணி திணிக்கு அற்புதமான மாடு, சுழி சுத்தமான மாடு. மாட்டோட கறவை பாத்தீங்கன்னா 2 நேரமும் 18 கறந்துச்சுன்னாங்க. அவ்வளோலாம் நம்ம சொல்லவே வேண்டாம். 2 நேரமும் 100% 15 கறக்கட்டும். இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மாட்டுல அதிகமா இருக்கும். ஃபேட் டாப் குவாலிட்டியில இருக்கும். மெயின்டெனன்ஸ் லோ. அவ்வளவுதான். கெர் கிராஸ், ஜெர்சி கிராஸ் மாடுகள்லாம். இந்த மாட்டுக்கு விற்பனை விலை 80,000 தான்.